வணக்கம் மக்களே, கேம் பிளே. ஸோ இட்ஸ் த ஃபஸ்ட் சேனல், ஃபஸ்ட்டு வீடியோ. எவரும் சொல்ல வந்தால் மைண்ட் கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு வீடியோ. எடுத்தோடனே ஒரு வில்லேஜில் விட்டுருக்கானுங்க. இது ஜாம்பியால் கைப்பற்ற வந்த ஒரு வில்லேஜா? இல்லை நீங்கள் வில்லேஜாக ஜாம்பியாடா? பார்க்க ஜாம்பி மாதிரி இருக்கானுங்க. இப்போ இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. பொசிஷன் அதை என்னமோ கிளிக் பண்ணி விட்ருக்கேன், என்னன்னு தெரில. செத்து தொலையாண்டா. ஸோ ரீஸ்பான் பாயிண்ட் கைஸ். வழக்கமாக யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? மரத்தை வெட்டுவானுங்க, அப்புறமேட்டு என்டர் டாக்லாம் போய் அழிக்கணும்னு தான் சொல்லுவானுங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மைண்ட் கிராஃப்ட் எபிசோடு ஆரம்பித்ததுக்கே ஒரு ரீசன் இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? லைக் ஒரு ஹார்ட்கோர் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் என்டர் ட்ராகன் கூட அடிக்கலாம், சரியா? ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா வீடு கட்ட போகிறோம். அப்படியே பைத்தியக்காரனாடி வீடு கட்டுறதுக்காக இது இந்த மோடை அறுக்கி வச்ச அப்படிலாம் கேட்காதீங்க. நம்ம நெதரைட் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு ஒரு செம்ம வீடை கட்ட போகிறோம். விச் இஸ் நெதரைட் மட்டும்தான் எடுக்கிறோம், கலகிறோம். ஒரு ஆர்மர் செட்டு பண்ண போகிறோம். ஆர்மர் செட் மீன்ஸ் டே ரீஸ்பான் டே பயமுடுத்தாதீங்கடா. நான் ரீஸ்பான் வேறு இடத்துல பண்ணிக்கிறேன். இவன் கூடுதலாம் பண்ண முடியாது, சரியா? இங்கே பிளாக் ஸ்மித் இருக்கா, நல்லாயிருக்கும். டபுள் சைஸ் வீடு, டபுள் சைஸ் டோரு. இப்போதைக்கு நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்டை இங்கே செக் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே செஸ்ட்டு அங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு சாப்பாடு குட் லூட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஆர்ட் அண்ட் ஃப்ரெஷ்லாம் அவனுக்கு வேணும். இப்போதைக்கு நம்ம ஒரு வீடை கட்ட போயிட்டு நெதருக்கு போவோம். ஆனால் எண்டப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நெதர் எடுக்க போகிறோம். அதுக்கு டைமண்ட்ஸ் வேணும். டைமண்ட்ஸ் எடுக்க கேவுக்கு போகணுன்னா ஒரு நல்ல லூட்டு வேணும்னா சொல்லிகிட்டே போகலாம். மைண்ட் கிராஃப்ட் க்ரியேட்டிவ் கேம் கைஸ். உள்ள அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஏற்கனவே பெட் இருக்குது, ஸோ தேவையில்ல. இப்போ இங்கே ஒரு லூட் இல்லை, இங்கே ஒரு லூட் இருக்காது, அங்கேயும் லூட் இருக்காது, இங்கேயும் லூட் இருக்காது. இப்போ நாம் இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். விச் இஸ் சரி, எதுவுமே இல்லை. செஸ்ட்டு எனக்கு செஸ்ட்டு தான் நான் இப்போதைக்கு தேடிட்டுருக்கேன். இருக்கு நோ ஃபேஸ் ப்ரோ. ஓகே, இப்போதைக்கு ஒரு லெதரில் ஒன்று தந்துருக்கானுங்க. இது தாங்குமான்னு தெரியாது கைஸ். இது ஐயனா ஏதாவது கிடைக்காது. சரி, நம்ம போட்டுப்போம். பொசிஷன் நான் ஆன் பண்ணேன்னா தெரில. ஓகே, கோயிஸ் இது வேணுங்க கைஸ். நெதரைட் இது என்னால் மைண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு. நல்ல வாய்ப்பு கைஸ். ஹேபிள்ஸ். சரி, இந்த வில்லேஜ் இருக்க எல்லா ஹேபிள்ஸும் அடித்து நவுத்துறேன்டா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வுட்டு வேணும். வுட்டே இல்லாமல் காய்ஸ் 2 இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண வந்தோம்னா லைக் சாப்பாடு இருக்க தான் வந்தோம். வில்லேஜே ஸ்பான் பண்ணி விட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம் கைஸ். மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஓகே, லைக்கை தட்டி விட்ருங்க, சரியா? சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஃபஸ்ட் டைம் வர்றோம், ஒரு ஆதருக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? சீட்ஸு தேவையா? சரி, சும்மா போட்டு விடுவோம் ஒரு 5-6. ஆமாம்லாம் நம்ம வீடு கட்ட தானே வந்தோம், அப்போனா நம்மளுக்கு சீட்ஸ் ரொம்பவே தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடு கட்ட எல்லாம் பொருளும் கஷ்டம். ஏன்டா இதுங்க யாரும் உடச்சி விட்றதுங்க? நானும் உடச்சி விட்டேன். நான் பொட்டேட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பொட்டேட்டோ
ஓகே சர். ஐயோ கெட்டு போன பொட்டேட்டோ அந்த மாதிரி இருக்குது. அவங்க தான் நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். கெட்டு போன ஆமாங்க கெட்டு போன பொட்டேட்டோ எனக்கு வேணாம். இப்போ நம்ம ஹேபிள்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போதைக்கு நம்ம வுட்டை தான் மைண்ட் பண்ண போகிறோம். வுட்டு என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வுட் பிளாங்க்ஸை மாற்றிடுவோம். வுட் பிளாங்க்ஸ். இங்கே 2 இருக்குது. 2 தான் வருமா? கிராஃப்டிங் டேபிளே வருது. அப்போ எதுக்கு 2 தான் வரும் காமிக்கிறாங்க. இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே போட்டுட்டு இப்போ எடுத்தீங்க இது இப்போ இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது கைஸ். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சோன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் வேணும். ஏன்னா ப்ரெட் ஒரு 4 வருது. ஆமாம் ஹேபிள்ஸ் எடுக்கணும்ல. ஹேபிள்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு வுட் பிளாங்க்ஸ் வேணும். பிளாங்க்ஸ்க்கு அப்புறம் ஸ்டிக்கு டேமேஜ் ஆகுங்க தானே கைஸ். இப்போதைக்கு நம்ம 3 வேர்டு 1 இல்லை வேணாம். இப்போதைக்கு நம்ம ஸ்வாடு 1 பிக்காக்ஸ் 1 ஆக்ஸ் 1 இது போதும். இப்போதைக்கு ஆக்ஸ் எடுத்து இங்கே போட்டுட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். வெயிட் அ செகண்ட். அங்கேயும் ஒன்று இருக்குது. பார்த்துட்டேன். சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. ஓ மை காட் க்ரீப்பரு. அதுதானே அது க்ரீப்பர் வேலை கைஸ். காப்பாத்திய ஐயா. இல்லை அந்த பழைய குழிலாம் இல்லை. மைன் இது மைன். இப்போ நிறைய ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் எடுத்துட்டு உனக்கு சாப்பாடு வேணுமான்னு சொல்கிறா. கீழே போய் விழுந்துக்கிட்டே இருக்கானா. ஓடக்கூட மாட்டேங்கிறான். ஏன்டா தப்பு அடிச்சுட்டு இருக்கான். ஒளியாக தான் இருக்கா. இப்போதைக்கு நம்ம ஹேபிள்ஸ் மைண்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஸ்பீடாக பண்ணோம் அது தெரியும். எறா இப்போ நம்ம மேக்ஸில் பண்ண பார்ப்போமா எது ஸ்பீடாக. நைட் டைம் வேறு ஆக போகுது. இல்லை நம்ம சீக்கிரம் எடுக்கணும். பெட் இருக்கு அது ஓகேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அது இப்போதைக்கு இங்கே பெட்டு போட்டிருக்கோம். தூங்கிட்டாச்சு. இப்போ ஆரம்பம் ஜஸ்ட்டு லெதர் மட்டும்தான் இருக்குது. டைமண்ட்ஸ்லாம் எடுக்க இன்னும் ஒரு 3 பாட்டு மேலே போகும்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் எடுக்க நான் முந்தையே சொல்லிட்டேன். என்ட்ரட் ஆகணும் நான்லாம் போய் அடிக்கவே மாட்டேன். சரியா? ஜஸ்ட்டு லைக் வீடு கட்டி அது சும்மா பெருசாக இருக்கணும். பொங்கலாம் ஆட்டம். ஏன் என்னால் எடுக்க முடியல. எடுக்கிட்டேன். ஏன்டா ஓட மாட்டேங்கிற. சாப்பாடு இருந்தடா. பொட்டேட்டோ இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் +4 தான் இருக்குது. எல்லாம் அதிகமாக இருக்குடாண்டே. எல்லாம் வேணுமா எடுத்துக்கோடா. என்னடா என்னடா இது வில்லேஜா இல்லை என்னதுடா இது? இவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கீங்க. ஸ்ட்ரிங்கு நம்ம அயன்கால தம்பி அடித்து போட்டுடுறான் போல். ஒருத்தனை ஒரு ஸ்பைடர் ஸ்ப்ரிங்கு ஸ்பைடர்னு தான் எடுக்க முடியும். சீட்ஸ் 100 ப்ரோ 18 ப்ரோ. வீடு கட்ட ஃபார்முக்கு பஞ்சமே இல்லை. நம்ம வீடு கட்டுற போகிற ஃபார்முக்கு பஞ்சமே இல்லை. அது தெரிஞ்சிருச்சு. நம்ம மல்டிப்ளேயர்லாம் இல்லை. ஒருத்தர் மட்டும்தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம சர்ன்னு ஹேவெல்லாம் போடுது. ஹேபிள் 64 ப்ரெட்டு அதுக்கு பஞ்சமே இருக்காது.
ப்ரெட்டு நம்மளுக்கு பஞ்சமாக இருக்காது. ப்ரெட்டு பிடிக்க மாட்டே. ஸ்டீவே, என் பேர் ஸ்டீவ் தானே கைஸ். இங்கே ஒன்று பார்த்தேன், இங்கே ஒரு கட்டு. ப்ரோ இப்போதைக்கு ஸ்வாடு உடைய போகுது. ஹேபிள்ஸ் மைண்ட் பண்ணால் ஸ்வாடு உடையுமா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஹேபிள் உடஞ்சி. ஓ மை காட் கைஸ் 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 கைஸ், இன்னும் கையாலே இல்லை ஸ்பீடாக உடைக்கிறேன். அப்போனா ஹேபிள் அடப்பாவியே, தேவையில்லாமல் ஸ்வாடு உடச்சிட்டேனடா பைத்தியக்காரா. கையாலே உடைக்க முடியும்னு நினைச்சா நான் அப்பயே உடச்சிட்டு போயிருப்பேனே. என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? பரவாயில்லங்க, ஒரு ஸ்வாடு தானே போச்சு. இல்லை இது எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் போல். இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். எனக்கு கட் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியாது. சரியா சரியா ப்ரோ, கட் பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வீடியோக்கு யாரும் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா தெரில. அட்லீஸ்ட் ஒரு 10 வியூஸ்க்கு மேலேயாச்சும் போகணும் கைஸ், எனக்கு ஆசை. ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறேன். இந்த பாட்டில் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த வில்லேஜ் பார்த்தோம், ஹேபிள் எடுக்கிறோம், லூட்டிங் பார்த்தோம் கைஸ். இல்லை எனக்கு புரியல, சாப்பாடுக்கு பஞ்சமே இங்கே இருக்காது. கேரட்லாம் கொட்டி கிடக்குது. கேரட்டு சொல்ல தேவையில்ல. ஏன்டா பசிக்குதா, இந்த எடுத்துக்கோ. ஜஸ்ட் இந்த பாட்டில் என்ன இருக்குன்னா, இதே நம்ம வில்லேஜில் ஸ்பான் ஆகணும்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். லைக் வீடு கட்ட பிளேஸ் பார்த்துருப்போம். வில்லேஜில் இருக்க விட்டுறதுனால நம்மளுக்கு இதே வேலையாக போச்சு. கண்டென்ட் இல்லை, அதனால மைண்ட் கிராஃப்ட் எடுத்தேன். டே அங்கே எங்கேயாவது ஹேபிள்ஸ். ஓகே, இப்போ கேரட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வில்லேஜில். இங்கே பாருங்க, ஏற்கனவே டசன் தான். சரி வாய கொள்ளாது. எத்தனை கேரட்ரா? நானும் எடுன்னு எடுத்துட்ருக்கேன். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். பாருங்க, மறுபடியும் என்ன காமிச்சு இந்த எடுத்துக்கோன்னு சொன்னால் அவனை. இப்போ பாருங்கள், நானே இன்வெர்ட்ரு காட்டுறேன். இங்கே ஒரு 3 டசன், அங்கே ஹேபிள்ஸ் தான் அதிகம். ஓகே, ஹேபிள்ஸ் வச்சு ப்ரெட்டு பண்ணலாம். ஆனால் ப்ரெட்டு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இங்கே பண்ணுவோம். இப்போதைக்கு எங்கே அது நாம்ளே தான் பண்ணணுமா? ஹேபிள்ஸ் போய் கிராஃப்டிங்கில் தான் இருக்கேன். ப்ரோ 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 இந்த ப்ரெட்டு 99 ப்ளஸ்ஸா? இன்னும் குறையவே மாட்டேங்குது 99 ப்ளஸ்லேருந்து. ப்ரோ ப்ரெட்டுக்கு பஞ்சமே இல்லை, இதுலேயே தெரிஞ்சிருச்சு. சொன்ன வாய் மூணு அடுத்த செகண்டு காரவே எடுத்து பண்ணுவோம். 1 டசன் கிடச்சிருச்சு ஏற்கனவே. இப்போ 2வது டசனுக்கு போவோம் கைஸ். ஆனால் ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரெட்டு கொஞ்சம் இது கைஸ் யூஸ்ஃபுல்லு. ஏன்னா ப்ரெட்டு சாப்பிட்டா 3 ஹங்க்ரி ஏறும். ஹங்கிரியோ அது ஏறும், எனக்கு தெரியும். ஏன்னா நான் மைண்ட் கிராஃப்ட்டு கொஞ்சம் தான் தெரியும். சரியா, ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை. இப்போ வில்லேஜ் எடுத்து புறப்பட்டுறோம். சரியா, புறப்பிட்டுட்டு நம்ம எதாவது நல்ல ப்ளேஸாக பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். வில்லேஜை பார்க்கவே பண்ண முடியாது, ஏன்னா இது வேறு. ஒருவேளை இந்த வில்லேஜர்ஸ்லாம் இருந்தால் கூட பண்ணியிருக்கலாம். வில்லேஜர் வேலை இல்லை. ஏண்டா ஜாமிக்கில் ஐன்கம்லேயே வச்சிட்டிங்கள. ஃபுட்டுக்கு பஞ்சமெல்லாம் அது தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் நீங்களே சொல்லுங்கள் எந்த மாதிரி டிசைனில் வீடு கட்டலான்ட்டு. நான் ஒரு டிசைனில் சும்மா ஃபஸ்ட்டு குட்டியாக தான் இருக்கும், அப்புறமேட்டு பெருசு. ஐ திங்க் அந்த மழை கரெக்டாக இருக்கும். ஆமாம், மழை கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா அந்த வில்லேஜ் தெரியக்கூடாது, ஏன்னா அந்த வில்லேஜை நான் வெறுக்கிறேன்.
சும்மா சொன்னேன். டசன் தான் சாப்பாடுக்கு. இப்போதைக்கு இந்த மைண்ட் கிராஃப்டில் 100 வருஷம் ஆனால் கூட இந்த சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளோ கொடுத்து வச்சுருவானுங்க. நானும் எடுத்துக்கோ இன்னும் இருக்கு, எடுத்துக்கோ. ஆப்பிள் எப்படி கிடச்சிச்சின்னு தெரில, செஸ்ட்டில் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போதைக்கு நம்ம ப்ளேஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலாம் கட்ட முடியாது. இந்த மாதிரி யாவனும் பண்ண நான் பார்த்ததே இல்லை. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அந்த மலை கட்டலான் இருக்கேன். அதுதான் ஒரு மாதிரி நியூ நல்லாயிருக்கும். இங்கே தான் எங்கேயாவது பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது வில்லேஜ். இன்னும் சாப்பாடு வேணும் இவனுக்கு, எனக்கு இல்லை இவனுக்கு. சரியா கிரியேட்டர்? ஏண்டா நானே உனக்கு கொட்டி கிடக்குறேன். சரி இவனுக்கு போதும்னு சொல்லுவான்னு பார்த்தா இன்னும் நீ வேணும்னு கேட்குறியாடா. அப்புறம் தான் யோசிப்பான். ப்ரோ மேலே கட்டினான்னு பார்த்தா இடம் கிடைக்கல. ஐ திங்க் எங்கே கட்டோன்னா அங்கே ஃப்ளாட்டாக இருக்கு. அப்போனா அங்கே இடம் பார்த்தாச்சு, இடம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இடத்துக்கு தேவையான மாதிரி ஒரு ஓக் பிளான்ட்ஸ் தான் தேவை. அங்கே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசாக வந்து வியூவும் கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது கட்ட முடியாது போலே. இது எடுத்துட்டு அப்படியே கட்டிக்கலாமா? இல்லை அந்த ஸ்பாட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே அந்த பக்கம் போக முடியாது. நான் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன். 17 மினிட்ஸா காய்ஸ்? நான் ஒன்றும் இதெல்லாம் பண்ணல ப்ரோ. ஓ மை காட் கேரட் சாப்பிட்டா டேய் கேரட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொன்னான். என்னடா 1.5 தான் ஏறுறான் இவன். சே தத்தி வேஸ்ட்டு. ஆனால் சாப்பிட்டா கூட எங்கள் வீடு கட்டலாம்னு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் எங்கேயாவது ஏரியாவில் போய் அங்கே கட்டிட்டு அங்கே பிடிக்கலன்னா இன்னொரு வீடு கட்டிட்டு பக்கத்துலேயே கட்டிகிட்டு இருக்கோம். லைக் 1 to இப்போ ஸ்மாலாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு பிக்கர் ரேர் பிளாக்ஸ்லாம் எடுத்து வச்சு நம்ம வீடு கட்ட போகிறோம். ஹனிபி நான் பக்கத்தில் வரல. சரியா மோனை அச்சானா நானும் கேங்கே காலி பண்ணிவிடும் பார்த்துக்கோ. பாரு நான் கம்முன்னு போயிடுறேன். சரியா நான் கம்முன்னு போயிடுறேன். கைஸ் அனதர் வில்லேஜ் இல்லை விச் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். விச் ஹவுஸ் தானே அது. லைக் இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நாம் விச்சோட இடத்துல போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வந்து வீடு கட்டுவோம் சீக்கிரம். இப்போ நம்ம தூங்கிட்டு பெட் இங்கே இருக்கட்டும். நாம் போய் விச் ஹவுஸில் விச் இருந்தானா அச்சு நவுத்திட்டு ஒருவேளை அவன் இல்லைன்னா அங்கே ஏதாவது லூட் இருக்காது. ஸோ அவங்க போகிறது வேஸ்ட்டு தான். இருந்த இல்லை வேணாம், கமெண்ட்ஸில் வேணாம். இப்போதைக்கு வீடு கட்ட இடம் பார்த்தாச்சு. இல்லை நான் இனிமேட்டு மாற மாட்டேன். இங்கே வீடு கட்டிட்டு பிடிக்கலன்னா வேறு எங்கேயாவது தள்ளி போய் கட்டிட்டு, அதுவும் பிடிக்கலன்னா வேறு எங்கேயாவது தள்ளி போய் கட்டிட்டு தான் நாம் இந்த எபிசோடை முடிக்கிறோம். எபிசோடு எங்கே வரைக்கும் போகணும்னு தெரியுமா? மெகா ஹவுஸ் கட்டுற வரைக்கும். சும்மா பயங்கர கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாது, எனக்கு விளாடவே தெரியாது. சரியா ஜஸ்ட் ஒரு வீடு வாங்குகிறோம், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி கட்டுறோம். சரியா நெதரேட்லாம்
இந்த சீசனோட கோல் என்னன்னா நம்ம நெதரைட் ஃபுல் ஆர்மர் வாங்குகிறோம். இதான் இந்த சீசன். ஓகே, இந்த நெதரைட் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த சீனை முடிச்சுப்போம். சரியா, முடிச்சுப்போம். இது ஃபுல்லாக வீடு கட்டி ஒரு நல்ல வீடாக லைக் ஒயிட் கலரில் இருக்கலாம், பிளாக் கலரில் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடு கட்டிட்டு சீசன் முடிச்சுப்பேன். லைக் நெதருக்கு போய் நெதரைட் எடுக்கணும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் ஃப்ரம் King of Gaming. Okay, bye guys, bye.